யார் தடுத்தாலும் சரி, இனி உண்மை நிலவரம் என்னவென்று தெரியாமல் நீ போகக்கூடாது என்பதற்காகத்தான் உன் சாய்தேவன் உன்னை நான் இப்பொழுது என் கரத்திற்குள்ளே பற்றிவிட்டேன். என் கண்ணின் மணியே, இது நாள் வரையிலும் எங்கெங்கேயோ தேடிக் கொண்டிருந்தாய். எதையோ பார்த்து பதற்றமாக இருந்தாய். ஏனென்றால் நீ ஒருவரின் புகைப்படத்தை மறந்து எங்கேயோ வைத்து கொண்டு இப்பொழுது யார் கண்ணிலும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நீ என்னிடத்திலே இங்கு சேர்ந்திருக்கின்றாய். சர்வ நிச்சயமாக அந்த உண்மையின் தன்மை என்னவென்று தெரியாமல் நீ இங்கு நிலை தடுமாறிக்கொண்டு உனக்கான பயணத்திலிருந்து விலகிவிடலாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நேரடியாகவே நான் களத்தில் இறங்கி உன் மனதில் இருப்பதை அலசி ஆராய்ந்து பார்த்து உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்திருக்கின்றேன். என் கண்ணின் மணியே, உன் மனதிற்குள் இருப்பவர், உன் மனதை நேசிப்பவர். நீ அவரை அதிகமாக நேசித்தது உண்மைதான், அவரும் உன்னை அதிகமாக நேசித்தது உண்மைதான். உன்னை சுற்றியிருக்கும் தடங்கல்களால் சிறிது காலம் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீ என்னென்னமோ செய்து கொண்டிருந்தாய். இப்பொழுது அந்த இடைப்பட்ட காலத்தின் போராட்டத்தில் உண்மை தன்மையை புரிந்து கொண்டு இனி இவர் இல்லாமல் என் வாழ்க்கை இல்லை என்ற நிலைமைக்கு வந்து விட்டாய். இந்த நிலைமையில்தான் நீ அவரின் புகைப்படத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றாய். என் கண்ணின் மணியே, இதோ உனக்கான விஷயத்தில் உன்னை தேடி வருவது அவராகவே நேரடியாக வந்துவிடும் போது நீ எதற்காக பதற்றப்படுகிறாய்? மனதில் இருப்பதே நீ அவரின் புகைப்படத்தை பார்த்து சொல்லிவிடலாம் என்று நினைக்கின்றாய். ஆனால் நானோ, இந்த சாய்தேவனோ அவரை நேரடியாக உன்னை தேடி வரச் செய்து உன் மனதில் இருப்பதையும் அவர் மனதில் இருப்பதையும் புரிய வைப்பதற்கான கால நேர சூழலை உருவாக்கிவிட்டேன். இனியும் உன் மனதில் நீ எதை நினைத்தும் கலங்காதே, கவலைப்படாதே. வெற்றியின் ரகசியமெல்லாம் சில பேரிடம் நீ பலத்தையும் பலவீனத்தையும் பகிர்வதனால் அங்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கின்றது. என் கண்ணின் மணியே, நீ மனதிற்குள் ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என்றால் அதை என்னிடம் மட்டுமே சொல்லிக்கொள். அதை என்னிடம் மட்டுமே உன் பொறுப்பை ஒப்படைத்துக்கொள். அதன் பிறகும் நீ ஏன் எதற்காகவோ அங்கு தரம் தாழ்ந்து கொண்டு உன் சுயமரியாதையை இழந்து மற்றவர்களிடம் மண்டியிட்டு கொள்ளும் நிலைமையை நீயே உருவாக்கி கொள்கிறாய். மற்றவர்கள் விமர்சனத்திற்கு நீ பதில் சொல்லிக் கொண்டு இருந்தால் இந்த நிலைதான் ஏற்பட்டு விடும். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். யார் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் உனக்கான வெற்றியை தருவது இந்த அப்பனை தவிர வேறு யாராலும் என்பதை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தானே நீ ஓடோடி வந்திருக்கின்றாய். என்னை மட்டுமே நம்பி என்னை சரணடையும் என் பிள்ளையே, நான் உன்னை ஒரு பொழுதும் இங்கு கைவிடும் நிலைமையே கிடையாது. விமர்சனங்களை பார்த்து பதில் கூற வேண்டும் என்று நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையை இழக்கவிடும் நேரம் வந்துவிடும். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். உனக்கும் உன் துணைக்கும் இடையில் பிரச்சனை வந்துவிட்டது என்றால் நீ அங்கு மூன்றாம் நபரின் பிரச்சனையை இழுத்து கொண்டு இருக்காதே. அவர்களின் பேச்சுக்கும் ஏச்சுக்கும் காது கொடுத்து கொண்டு இருக்கின்றாய். அதனால்தான் சில சமயத்தில் உன் பிரச்சனைகள் எல்லை மீறி சென்று கொண்டு இருக்கின்றது. உன் மனதில் இருக்கின்ற ஆசையும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணத்தையும் நிறைவேற்றுவது இந்த அப்பனாக நான் இருக்கும்போது நீ எதை நினைத்து மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? சில சமயத்தில் நிலையாக ஒருவர் மீது வைத்திருக்கும் அன்போ நம்மை அங்கு எந்தெந்த நிலைமைக்கோ எடுத்து செல்கிறதோ என்று எண்ணி கொள்ளாதே. என் கண்ணின் மணியே, அந்த அன்பானவர்களை உன்னை தேடி வரும் நிலையை நான் உருவாக்கிவிட்டேன். நீ அவரின் புகைப்படத்தை தொலைத்து கொண்டுதான் இப்பொழுது பதற்றமாக இருக்கின்றாய். அது என் கையில் பத்திரமாகத்தான் இருக்கின்றது. இதோ விடுகின்ற விடியில் காலையிலே அது உன் கண்ணெதிர்
கண்ணெதிரே தோன்றி உனக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கப் போகிறது. எதற்காக காத்திருந்தாயோ அந்த புகைப்படமே உன்னருகில் வந்து உனக்கான வெற்றியை தரும் தருணத்தை நான் உனக்கு தரத்தான் போகிறேன். வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, நீ துணிவுடன் போராடு. நிச்சயமாக தீர்ப்பு உன் பக்கம் இருப்பதனால், நியாயத்தின் பக்கம் நீ இருப்பதனால் சாதகமாகத்தான் உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் வந்து சேரும். உனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதற்குத்தான் உன் அன்பானவரை நான் உன்னிடத்தில் அனுமதித்திருக்கின்றேன். அந்த அன்பானவரோ உனக்கு முன் சென்று உன்னுடைய பாதையில் இருக்கும் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உனக்கான வெற்றியை அங்கு தெளிவுபடுத்தி கொள்வதற்குத்தான் அவரும் வந்து கொண்டு இருக்கின்றார். நீ எனக்காக யாரும் இல்லையே, நான் தனிமையோடு இருக்கின்றேனே, தனிமையின் போராட்டத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றேனே என்று எண்ணி கொள்ள வேண்டாம். உன்னுடைய அத்தனை நிலைமைகளையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான தேவையான ஒன்றை நான் உனக்கென்று நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது உன் மனம் பதற்றமடையாதே. நீ எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் என்னை நினைத்து கொண்டு தைரியமாக செய். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், உன் மனநிலையும் புரியும். அப்படி இருக்கும்போது உனக்கு சாதகமான முடிவைத்தான் உன் சாய்தேவன் நான் எடுத்துக்கொள்வேன். நீ அவரின் புகைப்படத்தை அங்கு தொலைத்துவிட்டு தான் உன் வாழ்க்கையில் அடுத்து நடக்க இருக்கும் செயலில் கவனத்தை செலுத்த முடியாமல் ஏதேதோ என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றார். என் பிள்ளையே, யார் ஒருவர் தெளிவாகவும் நிதானமாகவும் அவர்களுக்கான காரியத்தில் அங்கு நிலை நிறுத்திக் கொள்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் வாழ்க்கையை வெற்றி பெற முடியும். உனக்காக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கான பயணத்தில் நான் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்கு இருக்கும் போது இனி நல்லதுதான் நடக்கப் போகிறது. நீ போகும் பாதை கரடு முரடாக இருக்கலாம். சில நேரங்களில் நீ பள்ளத்தில் கூட வீழ்ந்து விட்டாயோ என்று நினைக்கின்ற அளவுக்கு என் வாழ்க்கையில் இனி ஒன்றுமே இல்லை என்று கூட நினைக்கலாம். அப்போது யாருடைய கை உன்னை தூக்கி கொண்டு இருக்கின்றதோ அவர்கள்தான் உண்மையான பாசத்திற்குரியவர்கள். அப்படிப்பட்டவரின் புகைப்படத்தை தொலைத்துவிட்டு இப்பொழுது என் பிள்ளைகள் இருந்து கொண்டு இருக்கும் நிலையை அறிந்து கொண்டு உனக்கான வெற்றியை தருவதற்காக நான் வந்து இருக்கின்றேன். அவரின் புகைப்படத்தை மட்டுமல்ல, அவரையே நேரடியாக உன்னிடம் அழைத்து செல்லத்தான் வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, வெற்றிக்கான பாதை உனக்கானதாக இருக்கும்போது நீ எந்த எதிர்மறை எண்ணத்தை நினைத்தும் வருத்தப்படாதே. உறவுகளை மதிக்க தெரியாத சில பேருக்கு நீ எந்த பதிலடியும் கொடுக்க வேண்டாம். உன் சாயப்பன் அவர்களை நான் பார்த்துக்கொள். எந்த போராட்டத்திற்காக நீ என்னை நம்பி வந்தாயோ அந்த போராட்டத்தை உனக்காக களம் காணும் நேரடியான முயற்சியில் இறங்கிவிட்டேன். உன் அவமானங்கள் எல்லாம் வெகுமானமாக மாறப்போகிறது. இப்பொழுது படும் அவமானம் உன்னை ஆசீர்வாதமாகவே எடுத்துக்கொள். நீ வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதை நீ உணர்ந்து விட்டாலே உன்னுடைய ஆணவத்துக்கும் அங்கு இடம் இருக்காது. ஒவ்வொரு வெற்றியாளனுக்கு பின்னாலும் பல தோல்விகளும் அவமானங்களும் மட்டும்தான் தூண்களாக இருந்து கொண்டு இருக்கும். ஆகையால் நீ அதை பற்றி கவலை கொள்ளாதே. உன்னுடைய வாழ்வில் எப்போதும் விழிப்புணர்வுடனே இரு. நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் விழிப்பாக வாழ கற்றுக்கொண்டாலே போதும், வாழ்க்கை அழகாக மாறும். என் கண்ணே, நான் உனக்கு கஷ்டங்களை தருகிறேன், கவலைகளை தருகிறேன் என்று நினைக்காதே. காரணமின்றி நான் எதையும் என் பிள்ளைக்கு கொடுக்குவதே கிடையாது. உன் பயணம் என்னோடுதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று தானே என்னை கெட்டியாக பிடித்திருக்கின்றாய். அதன் பிறகும் வாழ்க்கையின் உன்னை ஒரு கட்டத்திலே உணர்ந்து கொள்ளும் நேரத்திற்காகத்தான் நான் இந்த சோதனையை உனக்கு அனுமதித்திருக்கின்றேன். நீ செய்வது சரியா தவறா என்று குழம்பாதே. நான் வகுத்த திட்டத்தில் தான் நீ செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாய். நான் வகுத்த பாதையில் தான் நீ பயணித்து கொண்டு இருக்கின்றாய். உன்னிடம் மாற்ற வேண்டிய விஷயம் எதுவும் இருந்தால் அதனை மாற்றிக்கொள்வதற்கான நேரத்தை தான் நான்
நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். அதனால் முதலில் உன்னிடத்தில் இருந்தே உனக்கான மாற்றத்தை ஆரம்பித்துக்கொள். அதுதான் சிறந்ததாக இருக்கும். ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். உனக்கான நாளில் எப்பொழுது ஏது வரும் என்று நினைப்பதை தாண்டி இதுதான் எனக்கானது, இந்த நிமிடம்தான் எனக்கான நிமிடம், இந்த நிமிடத்திலிருந்து என் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நிலையை என் அப்பன் எனக்கு தரத்தான் போகிறான் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. எப்பொழுதும் போராடி கொண்டு இருக்கின்ற பெரிய பிரச்சனையை தீர்க்க எப்பொழுது தான் இந்த அப்பன் வரப்போகிறார் என்று நினைக்காதே. உனக்கான விஷயத்தில் தீர்ப்பதற்கான வழியை கண்டுபிடித்து விட்டேன். இதோ உன் அன்பானவரின் மூலம், நீ நேசிப்பவரின் மூலம் உனக்கான பாதை விடிந்து விட்டது. விடியலுக்கான நேரத்தையும் நான் வகுத்து விட்டேன். வெற்றி உனக்குத்தான் என் கண்ணை. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.